பொதுவாகவே வந்து ரீசேல் ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க ஸ்விஃப்ட்டுக்கு. ரீசேல் வேல்யூ நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு ரீசேல் வேல்யூ கிடையாது. வாங்கி நம்ம பிராண்ட் நியூ காராக வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 4 இயர்ஸ் இஎம்ஐ கட்டுறதுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம காரை வந்துட்டு இந்தியன் மார்க்கெட்டில் யூஸ்டுன்னு சொல்லிடுவாங்க. சும்மா எப்படி போய்ட்டுருக்க மாதிரி இல்லை இப்போ வழி கொடுக்கணும் எப்படி விட்டுருந்தா நான் போயிருந்தேன். ஓகே, ஸோ ஸ்விஃப்ட் கார் வாங்காதீங்க. கமர்ஷியல் பார்க்க என்னோடய சஜஷன். அதுவும் பிராண்ட் நியூ கார் வாங்குறது ரொம்ப ரொம்ப தப்பு. 4 இயர்ஸ் கான்ட்ராக்ட் முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஓல்டு மாடல்னு சொல்லிடுவாங்க. ரீசேல் வேல்யூவும் பார்த்தா வாங்கினதுக்கு 50% கூட போகாது. நம்ம 8 lakhs வாங்கிக்கோன்னா 4 lakhsக்கு வந்து சேல் பண்ணுறதே வந்து பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா யூஸ்டு மார்க்கெட்டில் அவ்வளோ வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you in the next video.